எங்க வீட்டுக்கு தண்ணி வந்துடுச்சு. எங்க வீட்டுக்குள்ள தண்ணி வந்துடுச்சு. இதை எப்படி காய வச்சு எடுக்க போறேன்னு தெரியலையே. ஆனா நல்ல வேலை முடிஞ்சிச்சு. மேல போனா சரியான சேனல் ஓபன் பண்ண முடியுது. மற்றபடி ஹால்ல வந்து ஓபன் பண்ண முடியல. ஏன் பண்ணிக்கிறேன் கண்டிப்பா. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா மகேஷ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெளியே பார்த்தா தெரியும் மழை பெய்கிற மாதிரி தெரியுதா? இந்த கோடை மழையில் என் ஹஸ்பண்ட் வந்து இந்த வேலை கிளம்பல, மழை பெய்யுதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்ல மழை பெய்யுதான், அதனால் வந்து காஃபி வேணும் அப்படின்ட்டு காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க பிஸ்கெட்டோட. இங்கே ஜன்னலை திறக்கவே முடியாது. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி. நல்லா சம்மரில் சரியான மழை. மற்ற இடத்துலலாம் மழை பெய்யுது, எங்கள் இடத்துல மழை பெய்யலையே அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். அதான் அதுக்கு வரண்டி மொழம். ஐயோ வீட்டுக்குள்ள தண்ணி, எங்கள் வீட்டுக்குள்ள தண்ணி வந்துடுச்சுங்க. வீட்டுக்குள்ள தண்ணி வந்துடுச்சு. ஆமாங்க, ஆமாம், அந்த அளவுக்கு மழை. இன்னும் பாருங்க, வாசல்ல போய் பார்ப்போம் பாருங்க. வாசல்ல போய் பார்ப்போம் பாருங்க, லைட்டு போட்டுப்போம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்க வீட்டுக்குள்ள தண்ணி வந்துடுச்சு. ஓ மை காட், இதெல்லாம் இப்போ தொடச்சி எடுக்கணும். மழை நின்னதுக்கு அப்புறம் தான் எடுக்க முடியும். பாருங்க, இந்த வழியாதான் தண்ணி அங்கே வருது. அம்மா அங்கே போக முடியாதுன்னு நினைக்கிறேன், செம மழை பெய்யுது. போவோம், போய் தான் பார்ப்போம். நான் மழை பெய்துட்டு ஐயோ தண்ணி வாட்டர் ப்ரூஃப் தான் என் செல்லு, இருந்தாலும் பயமா இருக்குது, அதனால நான் ஓடி வைக்கல. இப்போ வந்து செம மழை வந்துட்டு அப்போ கதவை பூட்டிட்டு ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா ஃபுல்லாக வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி சாரல் அடிக்குது. மேலே போனால் என்னையும் நினச்சி விட்டுச்சிங்க, அதை ஓடி வந்துட்டு. நான் வேற இன்னைக்குன்னு பார்த்து வாஷிங் மிஷினை வேற காலையிலேயே ஆன் பண்ணி விட்டுட்டேன். இதை எப்படி காய வச்சு எடுக்க போகிறேன்னு தெரியலையே. ஆனால் நல்ல வேலை முடிஞ்சிச்சு. கரண்ட்டும் போய் வந்துட்டு இருக்குது. எப்போ வேணாலும் கரண்ட்டு போகலாம். நம்ம இந்த சைடு பார்க்கலாம் வாங்க. லைட் அப்பா, இங்கே பாருங்க, அடிச்சு வெளுத்து கட்டுறது மழை, சரியான மழை. இந்த ஏரியால மழை பெய்யுதா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமா, நிறைய இடத்துல மழை பெய்யுதுன்னு சொன்னாங்க. எங்க கண்டிப்பா பண்ணுங்க. நான் மொட்டை மாடியில போய் லைட்டா துணிலாம் காயுதா என்னன்னு பாத்துட்டு அது ஒண்ணும் காயாது, கம்பெனி இருங்க. மழை பெஞ்சாயே உங்ககிட்ட இதான் வேலையே. மரம் இங்க இருக்குது, காத்தடிச்சு அந்த கிளை எப்படி எங்க போயிருக்கு பாருங்க. அந்த அளவுக்கு நல்ல சரியான மழை. எனக்கு பிஸ்கெட் வேணாங்க, நான் இங்க பேசிட்டு இருக்கேன். பயங்கர மழை பெய்யுது. மேலே போனா சரியான சாரல், அதாவது வந்துட்டேன் கீழே. வீட்டுக்குள்ளேயும் சாரல் தான், வீட்டுக்குள்ளேயும் தண்ணி வந்துடுச்சு. இந்த கோடை மழையில எங்க வீட்டுக்குள்ள தண்ணி வந்துடுச்சு. எல்லா இடத்துலயும் மழை பெய்யுதுன்னு சொன்னாங்க, எங்க இடத்துல மட்டும் மழை பெய்யவே இல்லையே நான் நினைச்சேன். அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இன்னைக்கு சூப்பர் மழை பெய்யுது. இங்க மட்டும் தான் ஜன்னல் ஓபன் பண்ண முடியுது, மற்றபடி ஹால்ல வந்து ஓபன் பண்ண முடியல. காலைல வந்து நான் மேகி சாப்பிட்டேன். இவங்க வந்து நீங்க என்ன சாப்பிட்டீங்க? நேற்று உள்ள லெமன் ரைஸ், புளிசாதம் சாப்பிட்டாங்க. ஸோ மழை வந்தோடனே காஃபி போட்டுத்தா அப்படின்ட்டு இருந்தாங்க. சரி, நான் காஃபி போட்டு கொடுத்து நான் வீடியோ எடுக்க போயிட்டேன். இப்போ தான் எனக்கு எடுத்து வந்து குடிச்சிட்டு வேலையை பாருன்னாங்க. இருந்தாலும் இந்த விளாகை மிஸ் பண்ண முடியாதுல்ல. இந்த கொஞ்ச நேரத்தில் மழை நேரம் நின்றோம். ஆனால் நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். எல்லா இடத்துலையும் மழை பெய்யுதுன்றாங்க, நம்ம இடத்துல மட்டும் மழையே பெய்யலையே அப்படின்ட்டு. இப்போ ஜாலியாக மழை பெஞ்சிச்சு. இப்போ வீடு ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு. வீடெல்லாம் தொடக்கணும். இப்போ ஆமா, நேத்தா பறந்த மேல இருந்து எல்லாத்தையும் கீழே இருக்கிறதெல்லாம் தூக்கி பறந்த மேல தூக்கி போட்டாங்கல்ல ஜக்கினெல்லாம். இல்ல, ஆமா, நாங்க குரூப்ல எல்லாம் பேசி, வாட்ஸ்அப் குரூப்ல பேசி கலாய்ச்சிட்டு இருந்தோம். இவங்க ஃபுல்லா கிளம்பிட்டாங்க. அப்புறம் மழை வந்தோடனே ஷர்ட்டை கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இனி மழை நின்ன உடனே கிளம்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ என் பிடிக்கிற மாதிரி லஞ்சுக்கு வந்து என்ன பண்ணலாம், சாதமும் முட்டை குழம்பும் வைக்க சொல்லிருக்காங்க. ஸோ அதான் செய்ய போறேன். ரசமா?
சரி ஏதாவது ஒன்று சிம்பிளாக வைக்கிறேன். இல்லை தக்காளி முட்டை குழம்பு வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. முட்டை வாங்கிட்டு இப்போ வெளில போக முடியாது. ஐயோ அது வேறையோ மறந்துட்டேனே. இருக்கு நீ காலையில் வாங்கி வச்சு கொடுத்துருக்கலாம்ல. சரி ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் எதாவது எடுத்துனா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சம்மர் மழையை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. பாய்.